தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளில் நாம் உயிர்த்த ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். உயிர்த்த ஞாயிறு என்பது எமது வாழ்வுக்கு, கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று. ஆண்டவரின் உயிர்ப்பை மகிழ்வோடு நாங்கள் கொண்டாடுவது மாத்திரமல்ல, இது எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வும் நாம் உயிர்ப்பை பெற்றோம், நாம் மறுபடியும் பிறந்தோம் என்ற அந்த அனுபவத்திற்குள் சென்று உயிர்த்த ஆண்டவரோடு நானும் உயிர் பெற்றுள்ளேன் என்பதை கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டம். அதற்காகத்தான் திரு அவையானது எமக்கு தவக்காலம் இந்த 40 நாட்களை ஆயத்தப்படுத்தியது. இந்த 40 நாட்களும் நாம் அதிகமாக செபித்தோம், இறை வார்த்தைகளுக்கு செபிமடுத்தோம், பல தியானங்களுக்குள் நாங்கள் பங்கு பற்றினோம். இவையெல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான முயற்சிகளாயிருந்தது. திரு அவை எம்மை அழகாக ஆயத்தப்படுத்தி இந்த உயிர்ப்பின் அனுபவத்திற்குள் அழைத்து வந்தது. இன்று உயிர்ப்பின் கொண்டாட்டம், கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருநாள் கொண்டாட்டம், பெருவிழா எனக்கு எப்படி இருக்கின்றதென்று நாம் ஒரு கணம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்ற சகோதரனே, சகோதரியே. ஆண்டவரின் கல்லறைக்கு அதிகாலையில் எழுந்து ஓடி போனார்கள். பார்த்தார்கள், கல்லறை வெறுமையாயிருந்தது. அங்கு ஆண்டவர் இல்லை, அவர் உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்று நம்பினார்கள். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, எங்கள் பாவங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்து இறந்த கிறிஸ்துவோடு நாமும் இறந்து விட்டோம். இப்பொழுது உயிர்த்த ஆண்டவரோடு நாமும் உயிர் பெற்று எழுந்திருக்கின்றோம் என்ற அந்த அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் காண வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய, அந்த அனுபவத்தை கொண்டாடுகின்ற ஒரு நாள் தான் இன்றைய நாள். என் வாழ்வு மாற்றப்பட்டிருக்க வேண்டும். நான் புது படைப்பாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். நான் புதிதாய் பிறந்த ஒருவனாய், மறுபடியும் பிறந்த ஒருவனாய் உணர வேண்டும். அப்படியென்றால் இந்த தவக்காலத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது, குருத்தோலை ஞாயிறில் ஆரம்பித்த அந்த தவக்காலம், நாம் பலவிதமான ஒருத்தல்களை செய்திருப்போம். பாவங்கள் உணர்த்தப்பட்டதில் போதெல்லாம் அந்த பாவத்தை கைவிடுவேன் என்று தீர்மானித்திருப்போம். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயல்களை இனி நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்திருப்போம். அவரது அன்பை உணர்ந்தவனாய், ஆண்டவர் என் மீது இவ்வளவு அன்புள்ளவரா என்று கண்டிருப்போம். அது உண்மை என்றால் சகோதரனே, சகோதரியே, இன்று நான் மீண்டும் உயிர் பெற்று விட்டேன் என்ற அந்த அனுபவம், உயிர் பெற்ற ஆண்டவரோடு இணைந்த அனுபவம் பெரும் மகிழ்ச்சிக்குரியது. அதை நாங்கள் குடும்பமாய், சகோதரர்களாய், திருச்சபையாய் ஒன்று கூடி கொண்டாடி இறைவனை ஆர்ப்பரித்து துதித்து போற்றி நாம் மகிழ்கின்ற நாள் இன்று. உண்மையிலேயே நான் புதுப்படைப்பாய் மாற்றப்பட்டிருக்கின்றேனா? நான் புதிதாய் பிறந்த அனுபவத்திற்குள் வந்து விட்டேனா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, ரோமேர் புத்தகத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார்: குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள் தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்கின்றது. ஆகவே நாம் ஆண்டவரின் அருளை அதிகமாய் பெற்றதற்கு காரணம் அவருக்கு ஏற்புடையவர்களாய் மாற்றப்படுவதற்கு. இன்று நான் ஆண்டவருக்கு ஏற்றவனாய், ஏற்றவளாய் நான் உருமாற்றப்பட்டவளாய் நிற்கின்றேனா? என் வாழ்வு உருமாற்றப்பட்டிருக்கின்றதா? அல்லது இந்த 40 நாட்கள் மாத்திரம் நான் பாவங்களை கைவிட்டு தற்காலிகமாய், இந்த 40 நாள் முடிந்து விட்டது, இன்று உயிர்த்த ஞாயிறு, இந்த உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது, இனி நான் மீண்டும் பழைய வாழ்வு வாழுவோம் என்று
எண்ணம் எனக்குள் இருக்கின்றதா? அப்படியென்றால் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மரிக்கவில்லை, பாவத்திலிருந்து நான் மரிக்கவில்லை என்பது ஆகிவிடும். பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார், அப்படியானால் என்ன சொல்லுவோம்? அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? ஒருபோதும் கூடாது. பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? நாம் உண்மையாகவே இந்த தவக்காலத்திலே இறைவார்த்தையை தியானித்து எங்கள் பாவங்களை உணர்ந்து பாவத்தை கைவிடுகிறேன் ஆண்டவரே என்று முழுமையாய் நான் என்னை தாழ்த்தி அந்த பாவத்தை கைவிட்டு நான் ஆண்டவரோடு கூட சிலுவையில் நானும் என் பாவத்தை அறைந்து அவரோடு கூட நான் மரித்து விட்டேன், பாவத்தில் நான் மரித்து விட்டேன் என்று நாங்கள் சொல்லுவோம் என்றால் எப்படி நானும் நீங்களும் தொடர்ந்து பாவத்தில் இருக்க முடியும்? திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சி மிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு உயிர்த்தெழுந்துள்ளோம். நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். பாருங்க சகோதரங்களே, இனி நான் பாவத்திற்குள் இருக்க முடியாது. காரணம், நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டவள் இல்லை. இதை நான் உணர வேண்டும் சகோதரங்களே. 40 நாட்கள் தற்காலிக பாவ நிறுத்தம் இல்லை. இந்த உலகத்திலே பார்க்கின்றோம் என சீஸ்ஃபயர் என்றால் தற்காலிகமாக ஒரு யுத்தத்தை நிறுத்துவார்கள், பிறகு அடிபடுவார்கள். ஆகவே இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு சீஸ்ஃபயர் பீரியட், அதாவது யுத்த நிறுத்த காலம் மாதிரி தற்காலிகமாக எங்கள் பாவங்களை நிறுத்திவிட்டு அதன் பின்பு மீண்டும் தொடங்குகிறதா? இல்லை, அதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. பாவத்தில் இருந்த நான் அந்த பாவத்திலே கிறிஸ்துவோடு கூட நான் மரிக்கும்படியாய் எங்களுக்கு தேவையான வல்லமை அவருடைய அருளினால் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் அவருடைய அருள் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். நாங்கள் பாவத்தில் விழ எங்களுக்கு இறை அருள் எங்களுக்கு அதிகமாய் பொழியப்பட்டு பொங்கி வழிந்ததற்கு காரணம், மனிதனாய் என்னால் இந்த மாமிசத்துக்கு உட்பட்டவனாய் என்னால் முடியாத அந்த பாவத்திலிருந்து வெளியே வர எனக்கு ஒரு அதிக வல்லமை தேவை. அது இறை வல்லமை. அந்த வல்லமை எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது இறைவனுடைய அருளினால் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தான் அவருடைய அருள் எங்களுக்கு பொங்கி வழிந்தது காரணம், நாங்கள் அந்த பாவத்தில் இருந்து வெளியே வருவதற்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்து அவர் மரித்தார். தன்னை பலியாய் கொடுத்தார். எதற்காக? என்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக. ஆகவே நாங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இனி நாங்கள் பாவத்துக்கு அடிமை அல்ல. கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மரித்து விட்டோம் என்று நாங்கள் நம்ப வேண்டும். கிறிஸ்துவோடு மரித்தோம் என்றால் பாவத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம். இனி நாங்கள் பாவத்துக்கு அடிமை இல்லை. நான் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கின்றேன். இதுதான் இன்றைய அனுபவம் எங்களுக்கு அவசியம். இந்த அனுபவத்தை பெற்ற ஒவ்வொருவரும் கொண்டாடலாம். அந்த கொண்டாட்டம் நிச்சயம் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் இறை அருள் எங்களுக்கு பொங்கி வழியும், வல்லமையை பெறுவோம். தொடர்ந்து நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய், இன்று அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் நாங்கள் உருமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இனி என் வாழ்வு கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாய் இருக்க வேண்டும். இதைத்தான் திரு அவை எமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இனி எங்கள் வாழ்வு பாவத்தில் இருக்க முடியாது. நான் பாவத்துக்கு உட்பட்டவனாய் இருக்க முடியாது. பவுல் 2 தீமோத்தேயுவில் இப்படி கூறுகின்றார். இறுதி நாட்களில் எப்படிப்பட்ட மக்களின் போக்கு எப்படி இருக்கும் என்று கூறுகின்றார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே, இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள். தன்னலம் நாடுவோர், பண ஆசை உடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழிந்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வற்றோர், ஒத்துப்போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர்,
கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவராம். இந்த இறுதி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் தோன்றுவார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இறுதி காலத்தில் இப்படிப்பட்டோர் தோன்றுவார்கள் என்றால், இன்று நாம் இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்துமே எமக்கொன்றை சுட்டி காட்டுகின்றது, எமக்கொன்றை நினைவுறுத்துகின்றது, ஆண்டவரின் நாட்கள் நெருங்குகின்றது என்பதை. ஆகவே நாங்கள் இறுதி காலத்தில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாய், எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த கொடிய காலத்தில் எழும்புவார்கள் என்று, அப்படிப்பட்டவர்களுக்குள் நான் இருக்கின்றேனா என்று பார்ப்போம். என் வாழ்வு தன்னலம் உடையதா இருக்கின்றதா? சுயநல வாழ்வு வாழுகின்றேனா? பண ஆசை உடையவனாய், பணம் தேவை, பணத்தை விரும்பவனும் பணம் உழைக்க வேண்டும். ஆனால் பண ஆசை உடையவனாய் இருக்கின்றேனா? வீம்புடையவனாய் இருக்கின்றேனா? செருக்குத்தனம் இருக்கின்றதா என் வாழ்வில்? மற்றவர்களை பழிந்துரைக்கின்ற செயல்பாடு இருக்கின்றதா? பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளையாய் வாழுகின்றேனா? நன்றியற்றோர், இன்றைக்கு நன்றி மறந்த உலகம் என்பதை நாங்கள் எத்தனையோ அனுபவங்களே பார்க்கின்றோம். நன்றியற்றவராய் நான் இருக்கின்றேனா? தூய்மையற்ற வாழ்வு வாழுகின்றேனா? அன்பு உணர்வு இல்லாமல் அன்பு என்பதை என்னென்றதை புரிந்து கொள்ளாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஆண்டவருக்குள் செல்லுகின்ற இந்த பயணத்திலே ஒத்து போக முடியாத தன்மை, ஆவிக்குள்ளாக ஒத்து போகிறது, உலகத்தோடு ஒத்து போகிறது அல்ல. என்றால் உலகத்தை சார்ந்தவனாயிருப்பேன். நாங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழுகின்றவர்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ நாங்கள் ஒத்து போகின்றவர்களாக இருக்கின்றோமா? புறங்கூறுவராக இருக்கின்றோமா? தன்னடக்கமற்றோர், வன்முறையாளன், இப்படியான சொல்லப்பட்ட எதிலும் நான் இருக்கின்றேன் என்று பாருங்கள். இந்த தவக்காலத்தில் இது எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து, இதெல்லாம் தவறு, இனி என் வாழ்வில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நான் தீர்மானித்திருந்தால், சகோதரி சகோதரியே, நான் கிறிஸ்துவோடு இந்த பாவம் எல்லாவற்றையும் நான் அடக்கம் பண்ணிவிட்டேன் என்று நம்புங்க. அதிலே மரித்து நான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்துள்ளேன், உயிர் பெற்றுள்ளேன் என்ற அந்த அனுபவத்துக்குள் நாங்கள் இன்றைய நாளில் வர தூய ஆவியானுடைய வல்லமையை கேட்பன் சோதரங்களே. ஆகவே இன்றைய உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டம் வெறுமனையே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற கொண்டாட்டம் மாத்திரம் அல்ல. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரோடு கூட நான் உயிர் பெற்றெழுந்திருக்கின்றேன். நான் புதுப்படைப்பாய் மாறியிருக்கின்றேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கின்றேன். அதனால்தான் திரு அவையானது எங்களுடைய உயிர்த்த ஞாயிறு வழிபாட்டிலே திருமுழுக்கை புதுப்பித்தது. எங்களுடைய திருமுழுக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நான் திருமுழுக்கை புதுப்பிக்கப்பட்டேன் நேற்று. நான் திருமுழுக்கு எனக்கு புதுப்பிக்கப்பட்டது என்றால் நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் நான் வந்திருக்கின்றேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கின்றேன். ஐ எம் born again. நான் மறுபடியும் பிறந்திருக்கின்றேன். நான் இனி இந்த உலகத்தான் அல்ல. நான் இறையரசின் பிள்ளை. நான் இனி உலகத்துக்கு அடிமை அல்ல. நான் இனி பாவத்துக்கு அடிமை அல்ல. நான் இனி அன்பிற்கு அடிமை. ஆண்டவரின் அன்புக்கு நான் ஆண்டவரின் பிள்ளை. அவருக்கு ஏற்புடையவனாய் நான் மாற்றப்பட்டிருக்கின்றேன். நான் புது மனிதன். நான் புதிதாய் பிறந்திருக்கின்றேன். இன்று நாங்கள் குடும்பத்திலே ஒருவரை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் என் பாவத்தை கைவிட்டு நான் புதிதாய் பிறந்திருக்கின்றேன். நான் ஆண்டவரோடு உயிர் பெற்று எழுந்திருக்கின்றேன் என்று ஒருவரை தழுவி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர் எங்களை இப்படியாய் வழி நடத்தி இன்று இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் அருள் கூர்ந்தாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் என்று நன்றி சொல்லுவோம். சகோதரனே, இதுதான் கொண்டாட்டம். உலக பிரகாரமான கொண்டாட்டம் அல்ல, ஆவிக்குரிய கொண்டாட்டம் இதுதான் சகோதரனே, சகோதரியே. ஆகவே இன்றைய நாளிலும் குடும்பமாய், உறவுகளாய் ஒன்று கூடுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும், நான் பழைய மனிதன் அல்ல, நான் புதிய மனிதன் என்பதை ஒருவர் காண உங்கள் அன்பும் உங்கள் அரவணைப்பும், பாவத்திலிருந்து நீங்கள் மறித்த செயல்பாடுகளும் ஒருவரை இந்த உயிர்ப்பின் அனுபவத்துக்கு இட்டுச் செல்ல உதவட்டும். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எமக்காக நீர் மரித்தீர். நாம் பாவத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்றதற்காக உண்மையை பலியாய் கொடுத்தீர். எம்மை பாவத்திலிருந்து மீட்டீர், எமக்கு வாழ்வு தந்தீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்மோடு கூட நாங்களும் மரித்தோம், பாவத்தை கைவிட்டோம் ஆண்டவரே.
நீர் உயிர் பெற்றது போல நாங்களும் உம்மோடு கூட உயிர் பெற்ற இந்த அனுபவத்துக்கு நிற்கின்றோம். அப்பா, இந்த உயிர் பெற்ற அனுபவம் எங்களை விட்டு அகன்று போகக்கூடாது. நாம் இனி பழைய மனிதன் அல்ல, நான் புதிய மனிதன், நான் மறுபடியும் பிறந்திருக்கின்றேன் என்ற அனுபவத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு உமக்கு சாட்சிகளாய் வாழவும், நீர் எமக்காக பலியானது போல நாங்களும் ஒருவர் ஒருவருக்கு பலியாகி உமது நற்செய்தியை பறைசாற்ற எங்கள் அனைவருக்கும் தேவையான வல்லமையை தந்து இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் உமது அன்பும் இரக்கமும் நிறைவாயிருக்கும். அனைவரையும் உமது வல்ல கரத்தில் உயிர்ப்பின் இந்த அனுபவத்துக்குள் கொண்டு வந்து சுவாமி தாழ்த்துகின்றேன், ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீன்மையில் இருந்து எங்களை விடுவித்தல். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசு தந்த அந்த நிலையான சமாதானம் நிலைத்து நிற்பதாக. அனைவருக்கும் சமாதானம்.